வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்லட் அண்ட் சாம்ஃபர் இதற்கு எப்படி மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐ ஹாவ் அ வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் ஃபில்லட் அண்ட் சாம்ஃபர் எப்படி பண்ணுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மேக்கிங் ஃபில்லட் அண்ட் சாம்ஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளாக்கோட கார்னர்ஸை வந்து வளைவாகவோ இல்லை ஒரு பர்டிகுலராக கட் பண்ண மாதிரியோ மாற்றுறதுக்கு தான் ஃபில்லட் அண்ட் சாம்ஃபர்னு சொல்லுவாங்க. இது எதற்கு மாற்றுறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளாக் வந்து ஷார்ப் கார்னர்ஸோடு இருக்கும் பொழுது அந்த ஷார்ப் கார்னர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தவங்களோட பாடியை டேமேஜ் பண்ணலாம், கையை கிழிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதே நேரத்தில் என்ன ஆகும்னா வியர் அண்ட் டியர் ஜாஸ்தி ஆகும். ஸோ டக்குன்னு கீழே விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா கார்னர் வந்து நொறுங்கி போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் கார்னர்ஸை லைட்டாக மழுங்க அடிப்பாங்க. ஸோ அந்த மழுங்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபில்லட் அண்ட் சாம்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி ஃபில்லட்னா என்ன, சாம்ஃபர்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பிளாக்ல ஃபில்லட் அப்புறம் சாம்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபில்லட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷார்ப் கார்னர்ஸை இந்த மாதிரி பர்டிகுலர் ரேடியஸ்க்கு வளைவாக மாற்றுறதுக்கு பேர் தான் ஃபில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபில்லட்டை வந்து ரேடியஸ் வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரேடியஸில் இங்கே ஒரு ஃபில்லட் அடிச்சிருக்காங்க. ஓகே. சாம்ஃபர் அப்படின்னா என்னன்னா அதே ஷார்ப் கார்னர்ஸை இந்த மாதிரி கட் பண்ண மாதிரி மாற்றுறதுக்கு பேர் தான் சாம்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்டன்ஸ் வேல்யூவை டினோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த 2 டிஸ்டன்ஸ் வேல்யூவும் ஈக்குவலாகவும் இருக்கலாம், நான் ஈக்குவலாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள் 12 12 10 10 ஈக்குவலாக இருக்குது. சம்டைம்ஸ் 12 9, ஸோ 12 10 அந்த மாதிரி அன்ஈக்குவலாகவும் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்னா ஃப்ரம் கார்னர் டு ஒன் சைட் அண்ட் கார்னர் டு அதர் சைட். ஸோ இதுதான் சாம்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃபில்லட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அண்ட் சாம்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் பிளேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபில்லட் அண்ட் சாம்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதோட லென்த் அண்ட் பெர்த் எவ்வளோ இருக்குன்னா 100 x 120 இருக்குது. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஓகே. ஸோ இதில் இந்த ரெக்டாங்கிள் பிளாக்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன ஃபிட் பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் ஆஃப்செட், அதாவது ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிட் பண்ணுவோம். நம்ம இந்த ரெக்டாங்கிள் பிளாக்கோட சென்டரை ஒர்க் ஆஃப்செட்டாக எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ 100 x 120ல இந்த சென்டரை நம்ம ஒர்க் ஆஃப்செட்டாக எடுத்துக்கிறோம். இந்த ஒர்க் ஆஃப்செட்டில் தான் எக்ஸ் ஒய் இசட் இது மூணுமே 0. ஓகே. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் பிளாக்கோட ஃபேஸில், அதாவது இந்த ஃபேஸில் மேலே இருக்கும், மையத்தில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒர்க் ஆஃப்செட்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன கோட் கொடுக்குறோம்னா G54ங்கிற கோடை கொடுக்குறோம். ஓகே. ஸோ திஸ் பிளாக் சென்டர் இஸ் ஒர்க் ஆஃப்செட். ஸோ இதுக்குள்ள எக்ஸ் ஒய் இசட் 0, இதோடைய கோட் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா G54 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஸோ அடுத்ததா இதில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது ஃபில்லட் அண்ட் சாம்ஃபருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன நேம், அதாவது என்ன கோடு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா ஆப்ரேஷன் 0003 அப்படிங்கிற கோடை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால O0003 அப்படிங்கிறத நான் டினோட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா N1 லைன் 1 அப்படிங்கிறத N1 டினோட் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா G54னா என்ன, ஒர்க் ஆஃப்செட். எந்த இடத்துல ஒர்க் ஆஃப்செட்டை ஃபிட் பண்ணியிருக்கீங்க, நம்ம பிளாக்கோட சென்டரில் ஒர்க் ஆஃப்செட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது G90ங்கிறது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணுது. இந்த பிளாக்ல நம்ம மெஷினிங் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபில்லட் அண்ட் சாம்பர் பண்ணுறதுக்கு அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை தான் பயன்படுத்த போகிறோம். அடுத்ததா G00னா என்ன அப்படின்னா ரேபிட் மூவ்மெண்ட். ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு ரேப்பிடாக மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். எங்கே போகணும் அப்படின்னா x0 y0 z வந்து 50 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ x0 y0 z50 நீங்கள் கொடுக்கும் பொழுது டூல் வந்து எங்கே மூவ் ஆகும் அப்படின்னாக்கா பிளாக்கோட சென்டரில் மூவ் ஆகி வந்து நிற்கும். பட் சர்ஃபேஸை டச் ஆகாமல் 50 ஹைட்டில் வந்து டூலோட எட்ஜ் வந்து பொசிஷன் ஆகிருக்கும். ஓகே. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ஃபர்ஸ்ட் லைன்லனா அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை எடுத்துக்கோ, ஒர்க் ஆஃப்செட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா ரேப்பிடாக மூவ் ஆகி x0 y0 z50ங்கிற பொசிஷனில் டூலை நிறுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ மெஷின் வந்து இந்த ப்ரோக்ராமை ரீட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் இப்போ உங்களுடைய டூல் பிட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அடுத்ததா N2 லைன் 2 இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூலுக்கு நம்ம ஆர்பிஎம் டிஃபைன் பண்ணுறோம். S500 M03. ஸோ S500னா என்ன அப்படின்னாக்கா டூலோட ஆர்பிஎம் 500 இருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டூல் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த லைனை ரீட் பண்ணோடனே டூல் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும்.
M03 எந்த டைரக்ஷனில் டூல் ரொட்டேட் ஆகும் அப்படின்னாக்கா clockwise. M03 னா clockwise, M04 னா anti clockwise. ஸோ clockwise உங்களுக்கு ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்ததா லைன் 3 N3 G01 Z0 F300 M08. ஸோ G01 அப்படின்னா என்னன்னா லீனியர் மூவ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேப்பிடா மூவ் ஆனது லீனியரா மூவ் ஆகி, அதாவது Z50ல டாப்ல இருக்கு. ஸோ லீனியரா மெதுவா மூவ் ஆகி Z0 சர்ஃபேஸ்ல வந்து அப்படியே டச் ஆகி நிற்கும். டூல் பிட் ரொட்டேட் ஆகிட்டே வந்து டூல் பிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிளாக்கோட சென்டர், அதாவது G54ல நீங்க ஃபிட் பண்ணிருக்க இடத்துல அப்படியே மெதுவா வந்து G01 அதாவது லீனியர் மூவ்மெண்ட்டோட வந்து Z0ல வெயிட் பண்ணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் ரேட் வந்து நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா 300 அப்படின்னு கொடுக்குறீங்க. M08 அதாவது கூலண்ட்டை ஆன் பண்றீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பிளாக்கோட சென்டர்ல டூல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்க கட்டு கொடுக்கணும். ஓகே, மில்லிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மில்லிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம இமேஜோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய டூல் வந்து கரெக்டாக இங்கே இருக்கு. இந்த லைன் வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் டூல் இங்கே இருக்கு. ஸோ டூலோட RPM 500, ஃபீட் ரேட் 300 அண்ட் வந்து கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. கூலண்ட் வந்து ஆனில் இருக்கு. ஓகே, அடுத்த லைன் ஃபோர்த் லைன் வந்து பார்த்தீங்கன்னா G01 லீனியர் மூவ்மெண்ட், அதாவது ஸ்லோவாக மூவ் ஆகு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே லீனியர் மூவ்மெண்ட் தான் நம்ம கொடுப்போம். ஸோ G01 லீனியர் மூவ்மெண்ட் டு X-50. ஸோ இங்கேருந்து X-50னா எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா இங்கே வந்து மூவ் ஆகும். ஓகே, இங்கேருந்து டூல் வந்து அப்படியே கிரைண்டிங், அதாவது மில்லிங் பண்ணிட்டு இது வரைக்கும் மூவ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த லைன் N5 G01 Z -0.5 ஃபீட் வந்து 100 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும் பொழுது என்ன பண்ணு அப்படின்னா லீனியராக மூவ் ஆகிட்டு ஃபீட் வந்து 100 வச்சுக்கோ. டெப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -0.5. ஸோ 0ன்னு சொல்லும் பொழுது Z வந்து இங்கே டாப்ல வந்து எட்ஜில் நிற்கும். 0.5 மைனஸில் கொடுக்கும் பொழுது உள்ளார மெட்டீரியலை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே மெட்டீரியலை 0.5க்கு ரிமூவ் பண்ணிக்கிட்டே ஃபீடு 100க்கு சுற்றிக்கிட்டே போய் எங்கே நிற்கும் அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது -50 X-50 இந்த இடத்துல இப்போ டூல் இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததா இந்த இடத்துல இருந்து டூலை இந்த எட்ஜுக்கு கொண்டு போகணும். ஓகே, ஸோ இந்த எட்ஜுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே டூல் இருக்கு. லைன் நம்பர் 6ல G01 அப்படின்னு கொடுக்குறேன், லீனியர் மூவ்மெண்ட். X வந்து இந்த பாயிண்ட்ல என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ டூல் இங்கே இருக்கு, இங்கே நான் கொண்டு போகிறேன். ஸோ X வந்து இந்த பாயிண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே -50 தான். ஸோ -50 டாட் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல Y என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல Y என்ன? ஸோ Y ஆக்சிஸ் இது. டோட்டலா Y வந்து எவ்வளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா 120 கொடுத்துருந்தாங்க. ஸோ 120ங்கும் பொழுது ஹாஃப் வந்து 60. 60ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து 10க்கு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹைட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Y வந்து உங்களுக்கு 50 இருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா Y +50 டாட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்த லைன் N7. ஸோ இந்த லைனில் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு X-50 அப்படின்னு இங்கே கொடுத்துருந்தீங்க. ஸோ நேராக அடுத்து டூல் வந்து இங்கே போய் வெயிட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் அப்படியே மில்லிங் ஆகிட்டே வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே X-50ங்கிறது நாட் நெசசரி. நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்ததுக்கு அப்புறம் Y15 கொடுத்தீங்கனாலே டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வந்து அது மூவ் ஆகிடும். பட் இன்கேஸ் X-50 Y50ங்கிற X அண்ட் Y ரெண்டு கோஆர்டினேட் சிஸ்டத்தையும் கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ அடுத்த லைன் எழுதுவோம் N7. ஸோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு G01 லீனியர் மூவ்மெண்ட். ஸோ கேப்ஸில் G01 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கிறது நமக்கு இந்த இடத்துல வந்து மூவ் ஆகணும். ஸோ அப்படியே இந்த கர்வ்லேயே வந்து இங்கே மூவ் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல வந்து எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த எட்ஜுக்கு எக்ஸோட வேல்யூ -50. ஸோ இங்கேருந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு இந்த ரேடியஸ் வேல்யூ, இந்த ஃபில்லட் வேல்யூவை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ 10ஐ நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ 50ல் 10 போச்சு அப்படின்னாக்கா 40. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -40 அப்படின்னு வரும். ஸோ X -40 டாட் ஸ்பேஸ் Y. Y எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ Y வந்து 60 அப்படிங்கிறதா வரும். ஏன்னா டோட்டல் வந்து 120.
ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் கால்குலேட் பண்ணும்பொழுது 60 அப்படின்னு வரும். ஸோ 60 டாட் ஒய் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து R10. ஹியர் ஆர் ஃபார் ரேடியஸ். ஓகே, ஸோ ஆர் வந்து ரேடியஸை டிஃபைன் பண்ணுது. ஸோ R10ங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ரேடியஸ் 10க்கு அப்படியே ரவுண்ட் ஆகி இந்த இடத்துல வந்து பொசிஷன் ஆகும். ஓகே, ஸோ R10 கொடுத்துட்டு டாட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ வேல்யூக்கு அப்புறம் எப்பவும் டாட் கொடுப்போம். ஸோ R10 கொடுத்துட்டு அடுத்தது அடுத்த லைன். ஸோ N8. N8 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூல் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணுது. ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இப்போ டூல் மூவ் ஆகணும். ஸோ இங்கே வந்து நம்ம டினோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே மூவ் ஆகணும் அப்படின்னா இங்கே எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுக்கணும். நம்ம எங்கே மூவ் ஆகணுமோ அந்த இடத்துல லீனியராக மூவ் ஆகணுங்கிறதுக்காக G01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் எக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த பாயிண்ட்ல எக்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 மைனஸ் பண்ணிடுங்க 50ல். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா +14. ஓகே, ஸோ ஒய் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து இந்த எட்ஜுக்கு வந்து 60 தான். ஸோ ஒய் வேல்யூ நாட் நெசசரி, ஆல்ரெடி 60ல் தான் இருக்கு. ஸோ டாட். ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் லைன் G01. லீனியர் மூவ்மெண்ட் டு விச் பாயிண்ட்? இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வரணும், அப்படியே கிராஸாகவே வரணும். ஸோ இந்த பாயிண்ட்ல ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50. ஸோ 50 டாட் அண்ட் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்பேஸ் ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வந்து மைனஸ் பண்ணுங்க. ஸோ 120, 120ல் பாதி 60, 60ல் 10 போச்சு அப்படின்னாக்கா 50 டாட். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அடுத்ததா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் N10. N10க்கு இப்போ நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ N10 லைன் நம்பர் 10 G01 ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா இந்த பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ வந்து ஸோ பாசிட்டிவ் தான். இந்த பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 50 டாட் ஸ்பேஸ் ஒய்யோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் ஸோ இந்த ஹைட் வந்து 12. ஸோ 60ல் 12 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 48. ஸோ 48 டாட். ஸோ நாட் நெசசரி எக்ஸ் 15 கொடுக்குறது, பிகாஸ் ஆல்ரெடி இந்த லைனில் தான் இருக்குங்கிறதுனால நீங்கள் ஒய் 48 கொடுத்தாலே இந்த இடத்துக்கு மூவ் ஆகும். பட் எக்ஸ் 50 டாட் கொடுக்கறதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து என்டர். நெக்ஸ்ட் லைன் N11 G01 லீனியர் மூவ்மெண்ட் டு விச் பாயிண்ட்? திஸ் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டூல் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிட்டு வரும்பொழுது Z மைனஸ் 0.5 டெப்த்தை எடுத்துக்கிட்டே வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து இப்போ இந்த இடத்துக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா 100, 100ல் பாதி 50, 50ல் 12 போயிடுச்சு அப்படின்னாக்கா 38 வரும். ஸோ எக்ஸ் 38 டாட் சிங்கிள் ஸ்பேஸ். அடுத்து ஒய்யோட வேல்யூ. ஸோ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டாட். ஓகே, ஸோ அடுத்த லைனுக்கு. ஸோ அடுத்த லைனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகும்பொழுது நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா G01, அதாவது லீனியர் மூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே போகுது அப்படின்னா லீனியராக மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பட் இங்கேருந்து இங்கே வந்து போகும்பொழுது இது வந்து லீனியர் மூவ்மெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு ரோட்டரி மூவ்மெண்ட். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வளைவான பாத்தில் மூவ் ஆகுது. ஸோ இது எந்த பாத்தில் மூவ் ஆகுது அப்படின்னா கிளாக் வைஸில் ஒரு பாத்தில் மூவ் ஆகுது. ஸோ இது கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸில் ஒரு பாத்தில் மூவ் ஆகுதுங்கும் பொழுது இந்த இடத்துல G01 கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்னா G02 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த ரேடியஸ் வேல்யூ டிஃபைன் பண்ணுறீங்களா, இந்த இடத்துல G02ன்னு கொடுங்க. பிகாஸ் G02 மீன்ஸ் இந்த இடத்துல டூல் வந்து லீனியராக மூவ் ஆகாமல் கிளாக் வைஸில் மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மஸ்ட் ரிமெம்பர் இட். ஓகே, ஸோ அடுத்ததா N12க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா G01, இதுக்கு வந்து லீனியர் மூவ்மெண்ட் தான். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து லீனியர் மோஷன், அப்புறம் இங்கே லீனியர் மோஷன், இங்கேருந்து லீனியர் மோஷன், இங்கேருந்து லீனியர் மோஷன். ஸோ ஹியர் டு ஹியர் லீனியர் மோஷன். இப்போ இந்த எட்ஜில் இருக்கிறத இங்கே கொண்டு வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா இங்கேருந்து இங்கே எக்ஸ் வேல்யூ 30 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வந்து ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10. ஸோ 40. ஸோ ஹியர் டு ஹியர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 போயிடுச்சு அப்படின்னா 50ல் 10 அப்படின்னு இருக்கும். ஸோ சிங்கிள் ஸ்பேஸ் எக்ஸ் 10 டாட். ஓகே, ஸோ அடுத்ததா ஒய் வேல்யூ.
ஸோ y வேல்யூ என்ன, அதே 60 தான். ஸோ ஆல்ரெடி 60ல தான் இருக்கு, கொடுக்கறதுனா தப்பு இல்லை, இல்லைன்னா கொடுக்காம கூட இருக்கலாம். நான் y60 டாட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த லைன் n13 லைன் எழுதுறேன், G03 அப்படின்னு எழுதுறேன். ஓகே, G02னா கிளாக் வைஸ், G03 அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் ஒரு மோஷன் இருந்துச்சு, அதாவது டூலோட மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் இருந்துச்சு, லீனியர் மோஷன் இல்லாமல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே லீனியர் மோஷன், ஸோ G01 கொடுத்துட்டேன். பட் இங்கேருந்து டூல் வந்து இங்கே இப்போ மூவ் ஆக போகுது, இந்த பாயிண்ட்டை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வந்து இப்படி தானே ரொட்டேட் ஆகும், பட் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ G03 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ், இந்த பாயிண்ட்ல என்ன எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ ஆல்ரெடி ஒரு 10 வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரேடியஸ் வேல்யூ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா ஒரு 10 + 10 டயா வேல்யூ கொடுக்கணும். ஸோ 20. ஸோ இங்கேருந்து இந்த எட்ஜுக்கு வந்து உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் வந்து 30 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் வந்து 30 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ எக்ஸ் வந்து என்ன 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா -30. ஸோ இங்கேயும் எக்ஸ் வந்து மைனஸ் வேல்யூ தான், அண்ட் ஹியர் ஆல்சோ எக்ஸ் இஸ் மைனஸ். ஸோ -30 டாட். ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, அடுத்ததான் y வேல்யூ கொடுங்க. ஸோ y வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு y வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரம் ஹியர் டு ஹியர் சேம் 60. ஸோ +60 -60 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே வரும்பொழுது -60. ஸோ -60 டாட். ஸோ எங்கெல்லாம் -60 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோஷனுக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்தது எல்லாமே -60 தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் வரும். ஸோ அதே மாதிரி ஹியர் ஆல்சோ மைனஸ். ஓகே, ஸோ அடுத்ததா G03 கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கேருந்து இங்கே ரொட்டேட் ஆகுது, பட் ரேடியஸ் வேல்யூ நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் R10. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரும்பொழுது R10 ரேடியஸில் ரொட்டேட் ஆகி இந்த இடத்துல வந்து சீட் ஆகும். ஸோ தென் வந்து இந்த பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ இங்கேருந்து இங்கே ஆஸ் யூஷுவல் என்ன மோஷன், லீனியர் மோஷன். ஸோ G01 ஸ்பேஸ் எக்ஸ் வேல்யூ என்ன, இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹியர் டு ஹியர் வந்து என்ன வேல்யூ வரும் 50. ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் -50 டாட், அண்ட் y வேல்யூ இஸ் -60 டாட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன வேல்யூ வரும், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வேல்யூவை n5ல கொடுங்க. ஸோ அடுத்ததா சேம் லீனியர் மோஷன் தான். ஸோ G01. ஸோ ஹியர் டு ஹியர் வந்து லீனியர் மோஷன், நோ ரோட்டரி மோஷன்ஸ். ஸோ லீனியர் மோஷன் இங்கேருந்து இங்கே வரணும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ -50. ஸோ -50 டாட், நாட் நெசசரி பிகாஸ் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கீங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ -50 டாட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது ஸ்பேஸ் y வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த x50 டாட்டை கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ நான் இதை வந்து பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டு y0 டாட் அப்படின்னு கொடுத்தாலும் இஸ் என்ன. ஓகே, ஸோ n15ஓட ப்ரோக்ராம் இஸ் ஓவர். ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிச்ச உடனே அடுத்ததா n16 இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லைனுக்கு G00. ஸோ ரேபிட் மூவ்மெண்ட்டோட போய் எங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இசட்டோட வேல்யூ வந்து 2ல மேலே தூக்க போகிறோம். ஸோ இசட்டோட வேல்யூ ஒரு 20 கொடுத்துக்கிறேன். 20 டாட் ஸ்பேஸ் M09, அதாவது கூலண்ட்டை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் வந்து n17 கொடுத்தாலும் ஓகே, இல்லை கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, M30. ஸோ நான் என்ன பண்ணுறேன் n17 M30. M30 மீன்ஸ் ப்ரோக்ராம் இஸ் n அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லட் அண்ட் சாம்ஃபருக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறதை பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம ரிமைண்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா லீனியர் மோஷனுக்கும் அண்ட் ரோட்டரி மோஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ லீனியர் மோஷன்னா G01, ரோட்டரி மோஷன் இன் கிளாக்வைஸ் G02, ரோட்டரி மோஷன் இன் ஆன்டி கிளாக்வைஸ் G03. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போகும்பொழுது லீனியர் மோஷன், தட்ஸ் ஒய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே G01 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ x50 அண்ட் y50 அப்படின்னு கொடுக்கும் பொழுது இங்கேருந்து இங்கே போகும்பொழுது ரோட்டரி மோஷன், அதுவும் என்ன மோஷன் அப்படின்னா கிளாக் வைஸில். ஸோ G02 கொடுத்துருக்கோம். அதே இடத்துல இங்கேருந்து இங்கே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ G03 கொடுத்துருக்கோம். தென் ரேடியஸ் வேல்யூவை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதற்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கீழே டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ
G54ங்கிறது ஒர்க் ஆஃப்செட், G90ங்கிறது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். பிகாஸ் இங்கே ஃபுல்லாக நம்ம அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் தான் பயன்படுத்தணும். G00ங்கிறது ரேபிட் மூவ்மெண்ட், G01ங்கிறது லீனியர் மூவ்மெண்ட், G02ங்கிறது சர்க்குலர் மூவ்மெண்ட் இன் கிளாக்வைஸ், G03ங்கிறது circular movement in anti-clockwise. S is a speed 500 rpm, F300 feed rate 300 mm per second and R is equal to radius. Okay, so இதுதான் fillet and chamferக்கான manual program. So இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி CNCல ஃபீட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஒர்க் பீஸில் fillet and chamfer -0.5 அதாவது 0.5 டெப்த்துக்கு எடுத்து கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ.